அன்பான ஆன்மீக நேயர்களே வணக்கம். இன்று முதல் நமது புதிய சேனலில் ஆன்மீக தகவல்கள் என்ற பெயரில் கடவுள்கள், சித்தர்கள், கோயில்கள் பற்றிய தகவல்கள் முழுமையாக இடம்பெறும். ஆன்மீக மற்றும் அனைத்து அன்பர்களும் நம்முடைய புதிய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நமக்கு ஊக்கமளிக்க உங்கள் பொற்பாதம் தொட்டு வேண்டிக் கொள்கிறேன். இன்று முதலாவது வீடியோ விநாயகர். விநாயகர் என்ற சொல்லுக்கு மேலான தலைவர், இவருக்கு மேல் யாரும் தலைவர் இல்லை என்பது பொருள். யானை முகம் அமைந்ததற்கு பல்வேறு புராண காரணங்கள், கதைகள் உள்ளன. அது மீண்டும் ஒரு வீடியோவில் தனியாக விவரிக்கிறேன். கணபதி என்ற சொல் கணங்களின் அதிபதி என்ற பொருளுடையதாகும். விக்னேஸ்வரர் என்ற பெயர் தடைகளை நீக்குபவர் என்று பொருள் தரும். கஜமுகன் யானை முகத்தை உடையவர், பெரிய தலை, அதிக அறிவு மற்றும் தீர்க்கமான சிந்தனையை குறிக்கிறது. பெரிய காதுகள் மற்றவர்கள் சொல்வதை கூர்ந்து கவனிக்கும் பண்பை உணர்த்துகிறது. சிறிய கண்கள் ஒருமுகப்பட்ட கவனத்தை குறிக்கிறது. தும்பிக்கை இது ஓங்கார வடிவத்தை குறிக்கிறது. உலகத்தின் படைப்பு மற்றும் ஆற்றலின் அடையாளம் இது. ஒற்றை தந்தம் வாழ்வின் இன்ப துன்பங்களை சமமாக பாவிக்கும் மனநிலையை குறிக்கிறது. வழிபாட்டு முறைகள். தோப்புக்கரணம் இது ஒரு யோக பயிற்சி மட்டும் அல்லாமல் விநாயகரை மகிழ்விக்கும் ஒரு வழிபாடாகவும் கருதப்படுகிறது. சிதறு தேங்காய் நம்மிடம் உள்ள அகங்காரத்தை உடைத்து இறைவனிடம் சரண் அடைவதை குறிக்கிறது. அருகம்புல் இது விநாயகருக்கு பிடித்தமான ஒன்று. இது எளிமையையும் மருத்துவ குணங்களையும் ஒருங்கே கொண்டது. இவருக்கான முக்கிய திருவிழாக்கள். விநாயகர் சதுர்த்தி ஆவணி மாதம் வளர்பிறை சதுர்த்தி திதியில் அன்று நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. சங்கடஹர சதுர்த்தி ஒவ்வொரு மாதமும் தேய்பிறை சதுர்த்தி திதி அன்று விநாயகரை வழிபடுவது சங்கடங்களை போக்கி நமக்கு மேன்மையான நிலையை அளிக்கக்கூடிய திதியாகும். ஓம் கணபதே நமக என்ற மந்திரம் அவருக்கு மிகவும் உகந்த மந்திரம், மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம். எந்த ஒரு காரியத்தையும் ஆரம்பிக்க தொடங்கும் பொழுது பிள்ளையார் சுழி போட்டு தொடங்கும் காரியம் வெற்றியை தரும். ஓம் கணபதியே நமக. வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன்.